வணக்க நண்பர்களே. இன்னைக்கு நாம் ஒரு சுவாரஸ்யமான புதிர் பயணம் போகலாம். 8 ராணிகள் புதிர், ஒரு அரச சாகசம். நீங்க ரெடிங்களா? சதுரங்கத்து ராணிக்கு தான் ரொம்ப வலிமையானவங்க. 8 ராணிகளை எப்படி ஒரு சதுரங்க பலகையில் வைப்பீங்க அப்படின்னு அவங்க ஒருத்தர் தாக்கிக்க முடியாது. இதுதான் 8 ராணிகள் புதிர். 8 ராணிகளும் அவரின் ஆசைகளும். நம்ம கதையில ஒவ்வொரு ராணிக்கும் ஒரு வித்தியாசமான குணம் இருக்கு. ராணி 1 தைரியசாலி, ராணி 2 புத்திசாலி, ராணி 3 அமைதியானவங்க, ராணி 4 கம்பீரமானவங்க, ராணி சந்து நகைச்சுவை உணர்வு உள்ளவங்க, ராணி 6 அன்பானவங்க, ராணி 7 கனிவானவங்க, ராணி 8 ஜானம் உள்ளவங்க. இவங்க எல்லாரும் சமாதானமா வாழ் ஒரு இடத்தை கண்டுபிடிக்கணும். சதுரங்க பலகை ராணிகளின் போகலாம். சதுரங்க பலகையில் 64 சதுரங்க இருக்கு, 8 வரிசைகள் மற்றும் 8 நெடுவரிசைகள். ராணிகள் நேரா குறுக்க எப்படி வேணாலும் நகர முடியும். நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 2 ராணிகளும் ஒருத்தர் தாக்காத மாதிரி எல்லா 8 ராணிகளையும் பலகை வைக்கணும். ஒரு சதுரங்க பலகையை கற்பனை செய்து பாருங்க. இப்போது ஒவ்வொன்றும் அதை விட சக்தி வாய்ந்த 8 ராணிகள் தங்கள் இடத்தை பிடிக்க தயாராக உள்ளனர். சவால் என்ன? இந்த பலகையில் 8 ராணிகளையும் வைக்கவும். இதனால் 2 ராணிகளும் ஒன்றை ஒன்று தாக்க முடியாது. இதா நண்பர்களே புகழ்பெற்ற பாட்ராணிகள் புதிர். இந்த விளையாட்டில் ராணி மிகவும் சக்தி வாய்ந்த காய். அவள் பலகையில் கிடைமட்டமா, செங்குத்தாக மற்றும் குறுக்காக நகர முடியும். இது அவளை ஒரு வலிமையான சக்தியா மாத்துது. விதிகள் புரிந்து கொள்வது எளிது, ஆனா தீர்வுகள் வீக்கத்தக்க வகையில் மழுப்பலா இருக்கலாம். எனவே இந்த அரச சவாலை மேற்கொள் நீங்கள் தயாரா? டேட் ராணிகள் புதிரின் அற்புதமான உலகத்தை ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு காலியான சதுரங்க பலகையுடன் நமது பயணத்தை தொடங்குகிறோம். 8 ராணிகளின் சக்தியுடன் இந்த கேன்வாஸை நிரப்புவதே நமது பணி. ஒவ்வொன்றும் மற்றவருடன் மோதலை தவிர்க்க மூலோபாய ரீதியாக வைக்கப்பட்டுள்ளன. முதல் ராணி நமது தொடக்க புள்ளி. நாம் அவளை பலகையில் எங்கும் வைக்கலாம், ஆனால் எளிமைக்காக அவளை மேல் இடது மூலையில் வைப்போம். இப்போது பலகை இனி காலியா இல்லை. பலகையில் உள்ள மற்ற அனைத்து சதுரங்களும் இப்போது அவளுடைய இருப்பால் பாதிக்கப்படுகின்றன. நாம் வைக்கும் ஒவ்வொரு புதிய ராணியும் தனது சகோதரிகளுக்கு அச்சுறுத்தல் இல்லாமல் தனது பாதுகாப்பை உறுதி செய்து சாத்தியமான தாக்குதல்களின் பெருமை வழியா செல்ல வேண்டும். முதல் ராணி உறுதியாக இடத்தில் இருக்க அவளுடைய அரச சகாக்களை அறிமுகப்படுத்த வேண்டிய நேரம் இது. நினைவில் கொள்ளுங்கள், 2 ராணிகளும் ஒரே வரிசை, நெடுவரிசை அல்லது மூலைவிட்டத்தில் இருக்க முடியாது. 2வது ராணிக்கு ஒரு பாதுகாப்பான புகலிட்டை கண்டுபிடிப்பதே நமது சவால். அங்கு அவள் தாக்குதலுக்கு பயப்படாமல் உச்சகட்டமாக ஆட்சி செய்ய முடியும். முதல் ராணியின் கிடைமட்ட மற்றும் செங்குத்து தாக்குதல் கோடுகளை தவிர்ப்பது மிகவும் எளிதானது. ஆனா அந்த மூலைவிட்டங்கள், சக்தியின் அந்த தந்திரமான கோடுகள் இன்னும் கொஞ்சம் சிந்தனை தேவை. அதோ ஒரு நம்பிக்கைக்குரிய இடத்தை நாங்கள் காண்கிறோம். ஒரு வெற்றிகரமான எழுச்சியுடன் எங்கள் 2வது ராணியை நாங்கள் வைக்கிறோம். நன்கு செயல்படுத்தப்பட்ட நகர்வின் திருப்தியை உணர்கிறோம். பகுதி போர் பின்தொடர்தல், அரச பின்வாங்கல். நாம் முன்னேறும் போது நாம் ஒரு முட்டுக்கட்டையில் இருப்பதை காணலாம். வாக்குதியால் நிறைந்திருந்த பலகை இப்போது சாத்தியமான தாக்குதல்களின் சுரங்கமா தெரிகிறது. பயப்பட வேண்டாம், ஏனென்ற பிரச்சனை தீர்க்கும் உலகில் பின்தொடர்தல் எனப்படும் சக்தி வாய்ந்த நுட்பம் உள்ளது. ஒரு ராணியை பாதுகாப்பா வைக்க முடியாத சூழ்நிலையை நாம் சந்தித்தால் நாம் பின்வாங்குகிறோம். பின்தொடர்தல் என்பது நாம் வைச்ச கடைசி ராணியை அகற்றிவிட்டு வேறு நிலையை முயற்சிப்பதாகும். இது சோதனை மற்றும் பிழையின் செயல்முறை. நமது தவறுகளில் இருந்து கற்றுக்கொள்வது மற்றும் நமது உத்தியை சரி செய்வது. பிரிவு ஹை டிசிபி தீவுகள், சாத்தியக்கூறுகளின் பிரபஞ்சம். பைட் ராணிகள் புதிர் என்பது ஒரு தீர்வை கண்டுபிடிப்பது மட்டுமல்ல, இது சாத்தியக்கூறுகளின் பரந்த நிலப்பரப்பை ஆராய்வதாகும். இந்த புதிருக்கு 92 தனித்துவமான தீர்வுகள் உள்ள, ஒவ்வொன்றும் பலகையில் ராணிகளின் தனித்துவமான ஏற்பாடு. சில தீர்வுகள் வெளிப்படையா தோன்றலாம், மற்றவை விக்கத்தக்க வகையில் சிக்கலானவை. கவனமா திட்டமிடல் மற்றும் மூலோபாய சுழற்சியின் விளைவாகும்.
பைட் ராணிகள் புதிர் பிரபஞ்சத்தின் விஷால் விரிவாக்கம் போல அதிசயம் மற்றும் முடிவற்ற சாத்திய சூறுகளா நிரப்பப்பட்டுள்ளது. இது எல்லா வயதினரும் திறன் நிலைகளையும் சேர்ந்தவர்களா ரசிக்கக்கூடிய ஒரு புதிர். இது தொடர்ந்து கவர்ந்தெடுக்கும் மற்றும் ஊக்குவிக்கும் ஒரு காலமற்ற சவால். எனவே உங்க புத்திசாலித்தனத்தை சேகரிக்கவும் உங்கள் மூலோபாயவாதியை அழைக்கவும் ஐட் ராணிகள் புதிர தீர்க்க உங்க சொந்த பயணத்தை தொடங்குங்க. ஆய்வு செய்து 8வது வரிசையில் கடைசி பாதுகாப்பான இடத்தை கண்டுபிடிச்சு குதிரை முழுமையா தீச்சு வைக்கிறாங்க. இப்போ எல்லா 8 ராணிகளும் பலகையில இருக்காங்க, ஒருத்தரை ஒருத்தர் தாக்கிக்காம. அவங்களோட தனித்துவமான குணங்களாலும் திறமைகளாலும் ஒன்னா சேர்ந்து இந்த புதிரை தீச்சுட்டாங்க. 8 ராணிகள் புதிர் நமக்கு பொறுமை, தெளிவான சிந்தனை, விடாமுயற்சி ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை கத்துக் கொடுக்குது. இது ஒரு சுவாரஸ்யமான புதிர் மட்டும் இல்ல, பிரச்சனைகளை தீர்க்கும் திறனை வளர்க்க உதவும் ஒரு சக்தி வாய்ந்த கருவி.